வாத்ஸ்யாயன மகரிஷி ஒரு இடத்துல சொல்ற, ஒரு மனிதன் வெள்ளை கன்று உள்ள வெள்ளை பசுவினுடைய பாலை தினமும் பருகி வந்தான் என்றால் அவனை தேடி திருமகள் வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ஒரு மனிதன் தினமும் தலையோடு குளிப்பான்னா அவனை தேடி திருமகள் வருவாள். குளிக்கிறது புண்ணியம்னு சொல்கிறது இங்கே தான் சார். இந்து தான் சொல்கிறான், இந்து ரிஷிகள் தான் சொல்கிறார்கள். எங்கேயாவது குளிக்கிறது புண்ணியம்னு சொல்கிறாங்களா? மேல்நாடுகளில் மாதம் ஒரு தடவை குளிக்கிறவன், 3 மாதம் ஒரு தடவை குளிக்கிறவன், சாப்பிட்டுட்டு கை கழுவாமல் சும்மா கர்ச்சீப்பில் துடைச்சிட்டு போகிறவன், அவங்களுக்கு தண்ணிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் நாட் நெசசரி, தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான். வேர்த்தா குளிக்கலாம், அழுக்கு இருந்தால் குளிக்கலாம், சும்மா எதுக்கு சார் குளிக்கிறது? இந்த நாட்டில் அப்படி இல்லை. குளிக்காமல் சாப்பிடாதீங்க. மாதவிலக்கு தீர்ந்தால் குளிக்கணும், ராத்திரி படுத்து எந்திரிச்சா குளிக்கணும், எந்த தீட்டாக இருந்தாலும் குளிக்கணும். அந்த ஸ்நானத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது என்று இங்கே சாஸ்திரங்கள் சொல்கின்றன.